நான் வந்து இந்த அண்ணா நகர் கோரா ஃபுட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, நீங்க அங்க போவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் ஸ்ட்ரீட்ல சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து 50 வயசு, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன பார்த்த உடனே, நீங்க டிவில எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு. ஆமா. விஜய நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுங்க சார், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணி பேசணும். நீங்க பாட்டுக்கு வந்து அவரை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். நான் உட்கார்ந்துட்டேன் பக்கத்துல. இல்ல நான் உட்கார்ந்துட்ட பக்கத்துல. அப்புறம் நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு என்ன விஜயோட என்ன கனெக்ஷன் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, எனக்கு 50 வயசு ஆகுது சார், விஜய வந்து நான் வந்து ஒரு நடிகரா பாக்கல, எங்க குடும்ப உறுப்பினரா நான் பாக்குறேன், விஜய வந்து என் ஃபேமிலியில ஒருத்தரா பாக்குறேன் அப்படின்னு. அப்ப சொல்லும் போது, என் முதல் பையனுக்கு விஜய்னு பேர் வச்சிருக்கேன், எங்க வீட்டுல 10 ஓட்டு அவரு தான் போகும். அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க சார் இந்த மாதிரி ஜென்சி பசங்க தான் விஜய்க்கு ஓட் போடுறாங்கன்னு, எழுதி வச்சுக்கோங்க சார், எங்களை மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க ஓட் போடுறதுக்கு. நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு அவரோட என்ன கனெக்ஷன், என்ன பாண்ட் அப்படின்னா, அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து ஒரு சல்மான் கான், ஷாருக் கானை பாக்குற மாதிரி ஒரு கிரஷாவோ ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவோ அவரை பார்க்கல, அவரை வந்து நாங்க ஒரு தம்பியா பாக்குறோம், எங்க குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறோம் அப்படின்றாரு. அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து, அது நீங்க அதை எப்படி பிரேக் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. பொலிட்டிக்கலா இது ஒரு சேலஞ்ச், எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சேலஞ்ச்.